உறவுகளுக்கு வணக்கம். பழைய வின்டேஜ் நத்தம் சிவசங்கரன் அண்ணனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்றைய தினம் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மனுஷன் போட்டு அடின்னு அடித்து துணியை துவச்சி தொங்க விட்டுட்டாப்புல. அவரோட ஸ்பீச்செல்லாம் பழைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு உணர்வுபூர்வமாக கோபமாக பேசுவார். அவருடைய உணர்வுகள் எல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஏன்னா இந்த சமூகம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பேசுவார். ரொம்ப நேர்மையான மனிதர். ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு வழக்கறிஞர் முடிச்சுட்டு மக்களுக்கான களப்பணியை செய்யணும்னு களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நபர். துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் கூட அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே முன்னே நின்று பேசி அந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நிறைய இடத்துல பேசுவார், நல்லா பேசுவார். அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசின ஒரு கோபமாக எப்படி வெளிப்படைத்தன்மை கோபமாக பேசுவார். அவருடைய ஆக்ரோஷங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே அதோட தம்பி பேசுவாப்புல, நத்தம் சிவசங்கரன் அண்ணன். தேவையில்லாமல் திமுக ஊப்பிகள் பாவம் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தில் வாயை விட்டுட்டு அந்த ஸ்டேஜ்லேயே பாவம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இறங்கி பொல்லன்னு பொழுந்துட்டார். கருத்தியெல்லாம் அடின்னு அடிப்பார். அவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ அவர்கிட்ட நீங்கள் டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் போய்ட்டு டீல் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு ரகம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆள் அவர். திமுக ஊப்பிகளுக்கு சொல்கிறேன், எங்கள் நம் தமிழ் பிள்ளைகள்லாம் பி டீம் சி டீம்னு சொல்லிட்டுருக்கீங்க. போட்டு களத்தில் பொலன்னு பொழுதுட்டுருக்குது அவங்களுக்கு தான் எங்கள் பிள்ளைகள் எல்லாமே. ஸோ இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்குது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்குது. திரு பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி சமீபமாக ஒரு காணொலியில் பேசியிருந்தார். சீமான் அவர்களுடைய வாக்குகள் எப்படியும் தவறாது, ஏன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி மாற்றுறாரு. அதை நான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே பாண்டே கொஞ்ச நாளைக்கு முன்னே சொன்னார்னா சீமானுடைய வாக்குகள் எல்லாம் இவர் விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். காலப்போக்கில் எல்லாருக்கும் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை இவங்க கரெக்டான ஆளுங்க. அண்ணனோட விஷயங்கள் பிளானை யாராலையுமே இப்படி நடக்குமா அப்படி நடக்குமாலாம் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட பிளானே மாஸ்டர் மைண்டே வேறு. அந்த மூளை எப்படிலாம் யோசிக்கும், என்னென்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு மூளை அது. அதனால தான் இந்த 15 வருஷமாக இந்த களத்துக்குள்ளே இறங்கி எவ்வளோ பேரை பார்த்துருப்பார். அவர் எவ்வளோ பெரிய முதலைகளை பார்த்துருப்பார், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்துருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு களத்தில் இறங்கி நிற்கிற ஒரு ஆளை போயிட்டு நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதனால் உங்களுடைய கருத்து கணிப்புகள், கருத்து திரிப்புகள், அது மாதிரி எல்லாரும் பேசக்கூடியவர்களெல்லாம் ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதே மாதிரி காணொலியில் நானும் பேச தான் போகிறேன். ஓட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதையும் சந்தோஷமாக சொல்ல தான் போகிறேன். நம்ம களத்தில் இறங்கி போயிட்டுருக்கோம், நம்ம மக்களை சந்திக்கிறோம். மக்களை பார்க்கும்போது எல்லா மக்களுக்குள்ளேயுமே இந்த விவசாயின்னு ஒரு சின்னம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த விவசாய சின்னத்தை பார்த்தா அப்படியே பூரிப்பாயிடுறாங்க. விவசாயிகளுக்கு விவசாய சின்னத்தை பார்க்கும்போது அது ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீடும் தெருவுமா போய் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த அரசியல் கட்சிக்காருமே இது மாதிரி தெருவாக நம்மக்கிட்ட பேசுனதே இல்லையே, வீடு வீடாக பேசுனதே இல்லையே. இவங்க புதுசாக இருக்காங்களே, இந்த பசங்கள்லாம் புதுசாக இருக்காங்களே, இப்படி இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறாங்களே, இங்கே இவ்வளோ நடக்கிற விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ கருத்தை சொல்கிறாங்களே, அப்போ இவங்க சரியான ஆளாக இருப்பாங்களான்ட்டு அந்த மக்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இறங்கி போய் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. சாமானிய மக்கள் கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இறங்கி களத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வெற்றி கணிசமான இடங்களில் வாங்குவோம். மிகப்பெரிய அளவில் நம்ம அண்ணனுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய விதமாக 36 லட்சம் வாக்குகள் இருந்தது. நம்ம 1 கோடி இலக்கு வாக்குகளை நம்ம பெற்று அடுத்த எலெக்ஷன் நம்மளை தாண்டி ஒரு அரசியல் கிடையாது. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. தமிழ் தேசியம்னாலே எங்கன்னா ஒரு மூலையில் யாருனா ஒருத்தன் ஜோலாக போய் மாட்டிக்கிட்டு ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு அமைதியாக பேசிட்டு மேடையில் சின்னதாக ஒரு மேடையில் அவன் மட்டும் போய் பேசிட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ் தேசியம் என்னென்ன எல்லா இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்து அவன் பொருளாதாரமாகவும் உயர்ந்து அவன் வாழ்வியலாகவும் உயர்ந்து எல்லாமே உண்டாக்கி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றினது தமிழ் தேசியம்னா இளைஞர்கள் மத்தியில் மாற்றினது. எல்லா குழந்தைகள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லாரும் இந்த தமிழ் தேசிய அரசியலை பேச வச்சது
இவ்வளோ பெரிய மாறுதலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அதனால் வந்து திரும்பவும் இந்த தமிழ் தேசிய அரசியல் அதை உருவாகியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் கூட மாற மாட்டானுங்க, மாறவும் முடியாது. அவங்க இதில் தான் இருப்பாங்க. இவங்க இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த சித்தாந்தத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக வெற்றி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் தளராதீங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. வெற்றி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அண்ணனுடைய கரங்களை வலுப்படுத்துவோம், சிறப்பாக செய்வோம், சம்பவத்தை சிறப்பாக செய்வோம். நன்றி. நம்மளுக்கு களப்பணி அழைக்குது, கிளம்புவோம். பாய்.